Rahim. In the name of Allah, the most beneficent and merciful. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. இந்த பெருவிழா, இதை பெருவிழான்னு தான் சொல்லணும். இந்த பெருவிழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய distinguished guest and fellow entrepreneurs, ladies and gentlemen. 2 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெலிவர் ஃபியூ வேர்ட்ஸ். நான் ஆக்சுவலாக என்ன பிளான் பண்ணேன்னா, என்னோட ஹிஸ்ட்ரியை சொல்லலாம். 97 தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் நான் மிடில் ஈஸ்டில் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அதை சொல்லலாம்னு நினச்சேன். பட் திஸ் ஸ்டேஜ் இஸ் நாட் ஃபார் தட். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் சம் ஐடியா அபவுட் த பிஸ்னஸ் வாட் வி ஆர் டூயிங். ஏன்னா எனக்கு அதை பற்றி நிறைய தெரியும். அந்த பிஸ்னஸில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு 2-3 மினிட்ஸ் ஐ டெலிவர். மேபி அது இங்கே இருக்கிற ஆண்டர்பிரினர்ஸ்க்கோ இல்லை தொழில் முனைவோர்களுக்கும் கூட அது ஒரு ஊண்டுகோலாக இருக்கலாம். அதனால சொல்கிறேன். வி ஆர் இன்டு 3 டிஃப்ரெண்ட் வெர்டிகல்ஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ், செகண்ட் பார்த்தீங்கன்னா மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ், அண்ட் தேர்ட் ஏவியேஷன். இந்த 3 செக்டாரில் நாங்கள் தொழில் பண்ணிகிட்ருக்குறோம். ஆயில் அண்ட் கேஸ் கல்ஃபில் பண்ணுறோம். கரோஷன் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரி பற்றி உங்களுக்கு தெரியும், துருப்பிடிக்கிறது. ஆனால் துருப்பிடிக்கிறது தானே அப்படின்னு ரொம்ப இதுவாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா அது ஒரு $1 trillion இண்டஸ்ட்ரி. எவ்வளோ பேருக்கு அதை பற்றி தெரியும்? எங்கெங்கே ஸ்டீல் இருக்கோ அங்கெல்லாம் துருப்பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கப்பல் எடுத்துக்கோங்க, கடலில் மிதக்குது இல்லையா? அந்த கப்பலை சரியாக ப்ரொடெக்ட் பண்ணலை, பாதுகாக்கலைன்னா என்ன ஆகும்? உலகமே ஸ்தம்பிச்சு போயிடும். ட்ரேட் நடக்காது. ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு பொருட்களை எடுத்துகிட்டு போக முடியாது. அதே மாதிரி பொருட்களை பதப்படுத்தி வைக்கக்கூடிய ஸ்டீல் டேங்க்ஸு, அதை சரியாக பாதுகாக்கலை அப்படின்னு சொன்னால் மிக குறுகிய காலத்தில் அதோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அப்போது இந்த மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரியில் கரோஷன் அப்படிங்கிறது ஒரு 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 மிக மிக முக்கியமான ஒரு அங்கம். அதில் இந்த ஸ்டீலை பாதுகாக்கிறது, அந்த மாதிரி ஒரு தொழில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். 1வது. 2வது பார்த்திங்கன்னா எங்களுடைய அலுவலகம் குவைத்தில் இருக்குது. அரேபியன் கரோஷன்ஸ் அதோட பேர். இந்திய அணுசக்தி ஆராய்ச்சி கழகத்தோட அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரே ஒரு கம்பெனி. அதாவது நியூக்ளியர் மினரல்ஸை உலகம் முழுக்க ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு அனுமதி பெற்ற ஒரு கம்பெனி. இந்தியன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜியோட சேர்ந்து வேலை பார்த்துட்ருக்குறோம். நிறைய ரேர் எர்த்ஸ் மினரல்ஸ் சவுத் கோஸ்ட்டில் இருக்குது. லைக் கார்னட், இல்மனைட், ருட்டைல், ஜிர்கான். இதெல்லாம் உங்களுக்கு புதிய நேமாக இருக்கலாம். ஆனால் இதோட பிறப்பிடமே நம்முடைய தமிழ்நாடு தான். சவுத் கோஸ்ட்டு, அந்த ஊரி, அந்த திருச்செந்தூர், 5 கிராமம், அந்த சைடில் இருக்கிற கடற்கரையிலிருந்து அந்த கனிமங்கள்லாம் கிடைக்கிது. உலகத்தில் எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் பல்லுக்கு போடுற அந்த டென்டல் ஸ்க்ரூ, ஹார்ட்டுக்கு வைக்கிற ஸ்டெண்டு, இதெல்லாம் அந்த மணலில் இருந்து கிடைக்கிற தனிமங்கள் இருந்து தான் அதெல்லாம் உருவாக்குறாங்க. இதை நாங்கள் ட்ரேட் பண்ணிகிட்ருக்குறோம். இது ஒரு வெர்சடைல் இண்டஸ்ட்ரி, ரொம்ப காம்படிஷன் இல்லாதது. 3வது முடிச்சிடுறேன். 3வது ஏவியேஷன். இதில் நான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ். ஏன்னா ஏவியேஷன் அப்படின்னு சொல்லும்போது சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எல்லாருக்கும் ட்ரீம் இருக்கும், பறக்கணும், இது பண்ணணும்னு சொல்லி. அது மாதிரி ஒரு இதில் தான் நானும் ஆரம்பித்தேன். கோயம்புத்தூர் தலைமையிடமாக வச்சு ஹெலிகாப்டர்ஸ் சார்ட்டரிங் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் பறக்காத விஐபியே இல்லை. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இந்திய அளவில் எல்லா விஐபிஎஸ்க்கும் நாங்கள் பறந்துருக்குறோம். இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய வேக்கம் ஸ்பேஸ் இருக்குது. இதுதான் நான் சொல்லணும். சராசரியாக எங்களுக்கு ஒரு நாளைக்கு, ஒரு மாதத்திற்கு 70 கால் வந்தால் எங்களால் 20 கால் தான் அதில் பண்ண முடியுது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் நம்ம நாட்டில் ஹெலிகாப்டர்ஸோட அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ டிஜிசிஏ எல்லாம் நார்ம்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கும். மற்ற தொழில்கள் மாதிரி உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் அதில் நுழையணும்னு இல்லை. ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்ருக்கோம். இது ரிலேட்டட் டு த ஏவியேஷன், இது ஃபார் அவே ஃப்ரம் அவர் நாலேஜ். அப்படி கிடையாது. கிளியர்லி டிஃபைன்டு நார்ம்ஸ் இருக்குது. ரொம்ப எளிமையாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அப்ரூவல் ப்ராசஸ் தான். இந்த தொழிலில் யாராவது இது பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நான் அங்கே இருக்கிறேன். உங்களுக்கு அது சம்மந்தமான எந்த தகவல்கள் வேணுனாலும் நான் கொடுக்குறதுக்கு. ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது. அதான் நம்ம நினைப்போம், இது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டோ பல கோடிகளில் போடணுமோ அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை. இது ஒரு நிறைய வேக்கன்சி இருக்கக்கூடிய ஒரு துறை. அது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் அப்ரோச் மீ. ஐ எம் willing to help. Thank you for this opportunity. Looking forward to meet you all in the next event. Thank you.